மெல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் 20ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 26 வரைக்கும் உள்ள காலகட்டங்களிலே உங்கள் ராசி கட்டத்திலே கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசியின் லாபஸ்தானம் அப்படிங்கிற வெற்றி மூத்த சகோதரர் அப்படிங்கிற இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் இருக்க போகிறாங்க. இந்த புதன் மட்டும் 25ஆம் தேதி விரயஸ்தானமான விருச்சிக ராசிக்குள்ளே வந்துடுவார். உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடம் என்ற முயற்சி ஸ்தானத்துக்குள்ளர உட்கார்ந்திருக்கக்கூடிய ராகு உங்களுக்கான முயற்சிகளை பெருசாக யோசிக்க வைக்கப் போகிறார். மண்மனை வாகனத்தை பற்றின யோசனைகளை எல்லாம் சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து தரப்போகிறார். மாத்ரு அப்படிங்கிற தாயார் விஷயத்திலும் நிறைய கவனங்களை கொண்டு வரப்போகிறார். அம்மான் வழியிலே சில விரோதங்கள். பண வரவுக்கு ராகு உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுப்பார். உங்கள் ராசிநாதனான குரு அஷ்டமத்தில் அமர்கிறார். அதனால் கொஞ்சம் தேவையற்ற பயங்களும் உண்டாகும். தேவையான பயங்களும் உண்டு. 9ஆம் இடத்திலே கேது, காரியத்திலே தடை. சிம்ம ராசியில் கவர்மெண்ட் ரிலேட்டடாக போட்ட கான்ட்ராக்ட்ஸ்லாம் கொஞ்சம் டிலே ஆகி வரும், தடையாக கூட வரும். டெண்டர்லாம் சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். 10ஆம் இடத்திலே சுக்கிரன், செய்கிற காரியத்தில் சரியாக கவனம் செலுத்தாதனாலே சீரழிவு. ஆஃபீஸில் ரொட்டீன்ஸில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணாதெல்லாம் கெட்ட பேர். அவசரமாக முடித்து கொடுத்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்பி பூமரங்காக வந்து அடிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சனி பகவான் பார்வையும் இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தொழிலிலே இருக்க வேண்டும். முதலீடு செய்து தொழில் செய்பவர்களுக்கும் இதே ரூல் தான். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. குரு 12ஆம் இடத்தை பார்க்குறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படின்னாக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை விரயம் இல்லாமல் நிதானித்து பண்ணிங்கன்னா லாபத்தை ரீபோர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இண்டிகேஷன் கொடுக்குறார். அப்போது திடீர் செலவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அலுவலகத்திலே எக்ஸ்ட்ராவாக கவனம் வேணும். வெளியில் போய் வேணாத்த விவாதங்கள்லாம் வேண்டாம். விவாதம் வேண்டவே வேண்டாம். அவசியம் விட்டுடுங்க. தேவையில்லாத வீண் விதண்டவாதங்கள், வீம்பு சண்டுகள் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆர்கியூமெண்ட்டே வேணாம். அதேபோல் நிறைய நைட்மேர் உட்காந்து ராத்திரியெல்லாம் உட்காந்து கண்ணு முழிச்சு வேலை பார்த்து பயணங்கள்லாம், ராத்திரி பயணங்கள் எதுவுமே செய்யாதீங்க. அது மாதிரிலாம் செய்யாதீங்க. புதிய பயண அனுபவங்கள் தரக்கூடிய ரம்யமான இடத்துக்கெலாம் போங்க, தப்பு இல்லை. ராத்திரியில் கண் முழிச்சிலாம் உட்காந்து சோஷியல் மீடியாவில் தேவையில்லாமல் உட்காந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த வாரம் அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்க போகிறதில்லை. பிரச்சனைகளும் இதனால் வரக்கூடிய கெட்ட பேர்களும் வறுமை ஒழிய நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தீர்மானமாக தெரியுது. மருத்துவ செலவுன்னு உண்டு. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வாரத்தில் 2, 4 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காளி தேவியை வணங்கணும். அதுவும் பர்டிகுலராக 21 அமாவாசை அன்னைக்கு காளி வழிபாடு. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு. அதனால் இவளை வழிபடும்போது அனைத்து விதமான பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடச்சிடும். ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் இல்லையா? செலவெல்லாம் கச்சாமிச்சன்னு வரும், கண்ட்ரோல் வரணும் இல்லை? இதை இந்த காளியுடைய அருளால் பெற்றுக்கொள்ளலாம். அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலான்னு முண்டாசு கவி சொல்லியிருக்கார். பிடிச்சிப்போம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. 20/10/2025 26/10/2025 வரை உள்ள இந்த காலகட்டங்களிலே
உங்களுடைய ராசி கட்டத்திலே ஒரு கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளே ராகு அமர்கிறார். குடும்பத்திலே தேவையற்ற விஷயத்திலே மருத்துவ செலவுகள் உண்டாகும். முயற்சி ஸ்தானத்திலே அமரக்கூடியதான சனி பகவான் வக்கரகதி தனலாபத்தை பெற்றுத்தரும். உங்களுடைய ராசியின் 7ஆம் பார்வைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய குரு நல்லதொரு கலத்திர சங்கமத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும். 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது பயத்தை கொடுக்கும், மனதிலே சஞ்சலங்களை கொடுக்கும், எதையும் தெளிந்து ஆராய வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுப்பார். பூர்வ புண்ணியஸ்தானமான 9ஆம் ஸ்தானத்திலே கன்னிராசிக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் பொருள் வரவை கொடுப்பார். சுப நிகழ்வுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கைகளை பெருத்தி கொடுப்பார். சூரியன் செவ்வாய் புதன் மூவரும் சேர்ந்து அமரக்கூடிய தொழில் ஸ்தானம் மகிழ்ச்சியையும் தனலாபத்தையும் கொடுப்பதாக இருந்தாலும் செவ்வாயின் தன்மையிலே சில பண விரயங்களும் உண்டாகும். 25ஆம் தேதி அன்று புதன் அங்கிருந்து பிரயாணம் செய்து லாபஸ்தானமான விருச்சிக ராசிக்குள்ளே செல்வதும் குருவினால் பார்க்கப்படுவதும் ஆடை ஆபரண சேர்க்கையை அதிகப்படுத்தி கொடுப்பதாக அமைகிறது. உங்களுடைய ராசியின் நாதனான சனி பகவான் தன் பார்வையை ரிஷபராசியின் மேலே வைக்கிறார். அதாவது உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடம் 7ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளே இருக்கு. தனுசு ராசி மேலே 10ஆம் பார்வையை வைக்கிறார். இப்படி அவருடைய பார்வை இருப்பதனாலே தேவையற்ற செலவுகளும் கட்டுப்படும். மனதிலே அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும்னு ஆசைகள்லாம் வந்தாலும் எது முக்கியம் அதை மட்டும் பண்ணுவோன்னு ஒரு இடத்துருங்க. அப்படி குடும்பத்திலே முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். வெளிநாட்டு பயணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளிலே ஆர்வம் ஜாஸ்தியாகும். நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்களை பற்றி யோசிங்கன்னா அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறீங்க. இதுதான் உங்கள் தப்பு. உங்களை பற்றி சிந்திக்கணும்னா உங்களை பற்றி தான் சிந்திக்கணும். அடுத்தவரை பற்றி சிந்தனையை தவிர்த்து விட வேண்டியது அவசியம். நீங்கள் செல்ஃபிஷாக வாழுங்க. உங்களுக்காக நீங்கள் வாழுகிறீங்கன்னு வாழுங்கள். அந்த வாழ்க்கையை தான் உங்களுக்கு நிதர்சனமாக இப்பொழுது ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படுகிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வியாபாரத்துலேயும் புதுசாக போட்டு முதலீடு பண்ணுறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய குரு ஆலோசனைப்படி செய்தீர்களானால் நல்லாயிருக்கும். அவசர கதியிலே செஞ்சீர்களானா முதலீடுகள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படும் போது வெற்றி என்ற இலக்கை அடைவதற்கு ஈஸியாக பண்ணலாம். இல்லைன்னா சந்தோஷம் கெட்டு துக்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக ஆகிவிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ஹேண்டில் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் உபாயம் உண்டா அப்படின்னா 6-4 என்ற அதிர்ஷ்ட எண், 21ஆம் தேதி அமாவாசை, திதி தர்ப்பணம் பண்ணுறவங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு முன்னோர்களுக்கு படையெல்லாம் பண்ணிவிடுவோம். அப்படி பண்ணாதவங்களும் பண்ணினவங்களும் 2 பேருமே 11:45 12:15 வரைக்கும் கொண்டு அபிஜித் அப்படிங்கிற நேரத்தில் அவசியம் தான தர்மங்கள் செய்யுங்க. முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது அரிசி தானம். அன்னதானத்தை விட அரிசி தானம், அரிசியே தானமாக பண்ணுங்க. முடிந்தால் பணங்கள் குரு பார்க்கிறார், அதனால் பணதானம் இதெல்லாம் செய்தீர்களானால் உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாகி ஒரு நல்லதொரு நிலை நீங்கள் கிடைப்பீங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்கிறது, நீங்கள் எதை கொடுக்குறீங்க அது திரும்பி வரும்னு சொல்கிறது. அதனால் நீங்கள் பணத்தை கொடுத்தா பணம் திரும்பி வரும். தசமத்வாகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 10ல் 1 பாகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கொடுக்க உங்களுக்கு பணம் இரட்டிப்பாகும் அப்படிங்கிறத மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். இதனால் உங்கள் வாழ்க்கை சீராகும் செம்மையாகும். அமையட்டும். வாழ்க வளத்துடன்.